வணக்கம், ஹாய், ஹலோ. சப்தம் மூவியோட ட்ரெய்லர் லான்ச் ஆகிருக்கு. அதுக்கு டைரக்ட் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் வந்து போயிடலாம். சப்தம் அஃபிஷியல் ட்ரெய்லர். ஆதி இவரை வந்து ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தருது. சொற்பமான கொஞ்சம் படங்கள் தான் பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம். மிருகம் படத்தில் பார்த்துருப்போம், வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு வருவார். அப்புறம் ஈரம் படம், மரகத நாணயம், அப்புறம் யூட்டான்னு ஒரு படம் இருக்கும், சமந்தா நடிச்சிருப்பாங்க. அதில் இருந்தாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு போலீஸ் ரோல்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் படங்கள் தான் பார்த்தேன். அவன் வேறு லாங்குவேஜில் எதுவும் படம் பண்ணுறாரா என்னன்னு தெரில. அப்புறம் லக்ஷ்மி மேனனும் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க லாஸ்ட்டாக என்ன தமிழில் என்ன பண்ணாங்க, ரெக்கையா, அது விஜய் சேதுபதி சார் நடிச்சிருப்பார். ரெக்கை தானே அந்த படம் பேர். அந்த படம் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாக பார்த்த மாதிரி தெரில, வேறு லாங்குவேஜில் எதுவும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அப்புறம் தமன் எஸ். அறிவழகன் யார்? அறிவழகன் ஓகே, அவர் தான் டைரக்டர், ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அறிவழகன். அப்புறம் 7G சிவான் போட்டிருக்கு. ஓகே, ஹியர் இஸ் த அஃபிஷியல் ட்ரெய்லர் ஆஃப் சப்தம் ஸ்டாரிங் ஆதி, லக்ஷ்மி மேனன் அண்ட் அதர்ஸ். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அறிவழகன், ப்ரொடியூஸ்டு பை 7G சிவா, மியூசிக் கம்போஸ்டு பை தமன் எஸ். மூவி கிரெடிட்ஸ்னு ஒன்று தனியாக போட்டிருக்கு, அதுலேயும் ஸ்டாரிங் போட்டிருக்கு. ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன் லைலா. ஓகே, சிம்ரன் லைலாலாம் இருக்காங்க. ரெடின் கிங்ஸ்லி இருக்கார், MS பாஸ்கர் இருக்கார், ராஜீவ் மேனன் வந்து இவர் டைரக்டர், மின்சார கனவு படம் அந்த படத்தோட டைரக்டர். அப்புறம் விடுதலை படத்தில் கூட நடிச்சிருந்தார். அப்புறம் விவேக் பிரசன்னா வந்து இந்த மேயாதமானில் ஃப்ரெண்டு கேரக்டராக வந்திருப்பார்ல அவர். அப்புறம் அந்த நெஞ்சமுடு நேர்மையோட ஊராஜ் அந்த படத்தில் வில்லனாக வந்திருப்பார். லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் பார்த்தேனே, பிளாக், ஜீவா நடித்த படம் பிளாக். அது நல்லாயிருக்கும், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும். அது ஏதோ ரீமேக் அந்த மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன், அது என்னென்னு தெரில, அஃபிஷியல் ரீமேக்கா இல்லை என்னென்னு தெரில. ஆனால் நல்லாயிருக்கும், படம் செம்மையாக இருக்கும். இல்லை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்களா அப்படின்னு என்னன்னு தெரில. ஆனால் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை அறிவழகன் இவர் டெபியூட் டைரக்டராக என்னன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம நேராக ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாமா? better sound experience using headphone is not advisable. ஐயா, என்னன்னு தெரியலையே, எதுக்கு சவுண்டை குறைச்சி வச்சுக்கிறேன்ப்பா. இது ஒரு விதமான ஆடியோ ஹலுசினேஷன். அதில் வந்து சத்தத்தை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ண விதம் ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. என் பேர் ரூபன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நீங்க கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேட்டரா? பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நம்ம காதுக்கே கேட்காத அல்ட்ராசோனிக் சவுண்டை அதால் எழுப்ப முடியும். அந்த சத்தத்தை வச்சு தான் ஏறைய கண்டுபிடிக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த இன்விசிபிள் கெஸ்டா. உன்னோட சயின்ஸ், என்னோட நம்பிக்கை ரெண்டுமே ஒன்றா போகுது. இதுக்கும் நீங்க பாக்குற கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? சப்தம். வாழ்ற வாழ்க்கை சாகிற வரைக்கும் இல்லை, செத்துக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்கு. February 28 இந்த மாதம் தான் சப்தம். ஓகே, ஆக்சுவலாக ஒரு ரீவாச் பண்ணலான்னு இருக்கேன். இடையில எதுவும் பேசினா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு 1000 வௌவால் காதுல கத்துற மாதிரி இருக்கணும். இது ஒரு விதமான ஆடியோ ஹலுசினேஷன். அதில் வந்து சத்தத்தை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ண விதம் ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. என் பேர் ரூபன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். யூவி லைட் தானே அது.
கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா இல்லை கிரைம் இன்வெஸ்டிகேட்டரா? Paranormal investigator. ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு பேரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நம்ம காதுக்கே கேட்காத அல்ட்ராசோனிக் சவுண்டை அதால் எழுப்ப முடியும். அந்த சத்தத்தை வச்சு தான் இறையை கண்டுபிடிக்கும். Looking forward for the invisible guest. உன்னோட சயின்ஸ் என்னோட நம்பிக்கை ரெண்டுமே ஒன்றா போகுது. இதுக்கும் நீங்க பாக்குற கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? சப்தம். வாழ்ற வாழ்க்கை சாகிற வரைக்கும் இல்லை, செத்துக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்கு. ஓகே, ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் ஈரம். ஓகே, நான் டெபியூட் டைரக்டர்னு நினச்சேன். இல்லை, ஈரம் படத்தோட டேரக்டர் தான் அப்படி ரிட்டன் ஆயிருக்காரு. ஈரம் படமும் ஒரு கோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு படம். நான் படம் பார்க்கல, ஆனால் பேய் படம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பார்த்ததில்ல படம். நல்லா இருக்குது. இந்த சப்தம் வந்துட்டு ட்ரெய்லர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்த மாதிரி தெரில. இவர் வந்து ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த நிறையா ஃபாரின் மூவிஸ் இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, காஞ்சூரிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஆள் இருப்பாங்க, அதுக்குன்னு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய மைக்கு, நிறைய ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பாங்க, யூவி லைட்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்துல. அந்த மாதிரிலாம் ஒரு ஹைடெக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு அந்த கோஸ்ட் இருக்கா, கோஸ்ட் மீன்ஸ் அது நமக்கு நார்மல் கண்ணு தெரியாது இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட்ஸில் அதை வந்து கேப்சர் பண்ணுவாங்க, அப்படி ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நிறைய அந்த டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்கான மிஷின்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது. லக்ஷ்மி மேனன் அவங்க வந்து அவங்களோட சயின்ஸு அப்படி தானே சொன்னார், உங்களோட சயின்ஸு என்னோட நம்பிக்கை ஒன்றா போகுது அப்படின்ற மாதிரி. சயின்ஸ்னால் அவங்க எதுவும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி மேனன் அவங்க இடையில ஒரு திக்குனாங்க பார்த்தீங்களா, அது கூட அது அவங்க கேரக்டர் அப்படி தானா இல்லை சும்மா நார்மலாக நான் கூட திக்குவேன் இடையில டப்புன்னு பேசும்போது, அந்த வார்த்தை வந்து ஒழுங்காக பேசாமல் டப்புன்னு திக்கிடுவேன் நான் கூட. இப்போ கூட வீடியோ எடுக்கும்போது கூட நிறையா திக்குவேன். நிறைய எடிட்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஆல்ரெடி போட்ட வீடியோலையும் சரி நிறைய எடிட்லாம் பார்ப்பீங்க. கட்டுன்னு ஒரு கட்டாக இருக்கும், ஏன்னா திக்கிடுவேன் டப்புன்னு ஆச்சும் தப்பாக உளறிடுவேன். அந்த மாதிரி கேரக்டர் இல்லை திக்கி பேசுகிறவங்களா திக்குவாய் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது, திக்குவாயின்னு சொல்லி யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, அந்த மாதிரி கேரக்டராக என்னன்னு தெரில. நிறைய யூவி லைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாரு. அந்த சொன்னார் பார்த்தீங்களா, நம்ம ஹை ஃப்ரீக்குவன்சி அந்த நம்ம மனுஷனால் கேட்க முடியாத ஒளி சத்தத்தை கூட அதை எழுப்பி இறைய வேட்டையாடும். இந்த மாதிரி அது ஒவ்வொருலாம் அப்படி தான் பண்ணணும். நிறைய ஹை ஃப்ரீக்குவன்சியில் அந்த சவுண்டு 20 to 20,000 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 20 to 20,000 ஹெட்ஸ் தான் நம்ம மனுஷன் காதிலே கேட்கும் அப்படின்றது ஒரு கணக்கு. அதுக்கு மேலே வந்துட்டு வவ்வால் எழுப்பி அதோட டைரெக்ஷனே அப்படி தான், கண்ணு கூட தெரியாது. ஆமாம், கண்ணு கூட தெரியாது அதுக்கு. அந்த சவுண்டு எழுப்பி அது ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு எதிரொலிக்கும் பார்த்தீங்களா. அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் முன்னாடி எது இருக்குது, அப்ஸ்டக்கிள் இருக்குது அப்படின்னா அப்படியே வளைஞ்சு வேறு டைரெக்ஷன் போகும். அங்கே சவுண்டு கொடுக்கும்போது அது மறுபடியும் அந்த இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அப்படியே மாறி அப்படி போகுன்ற மாதிரி வவ்வால் இருக்கும். ஸோ அதைத்தான் அவங்க தமிழில் கூட அந்த வவ்வால் இது காமிக்கிறாங்க. வவ்வால் சத்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அந்த பொண்ணு கூட சொல்லுது, 1000 வவ்வால் கத்துன மாதிரி இருக்குது அப்படி மாதிரி சொல்லுது. இந்த டைட்டில் கூட நோட் பண்ணிங்கன்னா சப்தம் அப்படின்றது அந்த ஃப்ரீக்குவன்சிலே இது பண்ணியிருப்பாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு டைட்டில், அந்த டிசைன் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் வந்துட்டு பேய் அப்படின்ற மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அப்புறம் அந்த சத்தத்தை வச்சு, ஆனால் சப்தம் அப்படின்னு ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா சப்தன்ற வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி சத்தம் அப்படின்னே போயிடுவோம், நம்ம சத்தம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது ஏன் அப்படி சப்தம் அப்படின்றதுக்கான எதுவும் காரணம் எதுவும் இருக்கான்னு தெரில. ஆனால் அந்த ட்ரெயினில் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்குது. நிறைய ஒரு கோஸ்ட் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரியும் தெரியுது. அப்புறம் சயின்டிஃபிக்காக ஏதோ நடக்குது போல், அந்த சவுண்டு வச்சு என்னமோ பண்ணுறாரு போல். இடையில ஒரு பாடி கூட டெட் பாடி கூட காமிச்சாங்க, அது ஒரு மாதிரியாக விகாரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதில் சிம்ரனை காமிச்சாங்க, லைலா அதுவும் காமிக்கலை.
இது எந்த மாதிரி கதை அப்படின்றது பெருசாக யூகிக்க முடியல. ஏன்னா நிறையா டீட்டெயிலிங்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா சவுண்டை வச்சு ஒன்று இருக்குது, கோஸ்ட் மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, எப்படின்னு தெரில. ஆனால் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஒரு பக்காவான ஸ்டோரி ஏதோ பண்ணியிருக்காங்க, அது ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ட்ரெய்லர் கட்டே நல்லா இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நல்லா இருந்துச்சு. ஏன்னா தமிழில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர், நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். நானே பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அறிவாளன் ப்ரோ, கையை கொடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த விக்டரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதேமாதிரி மூவியும் வந்தால் செம்மையாக இருக்கும். ஏன்னா ஒரு ஐடியா நல்லா இருக்குது. அந்த கான்செப்டே வேறு மாதிரி இருக்குது. ஒரு சவுண்டு, கோஸ்ட்டு, அந்த இன்வெஸ்டிகேஷன், பேரநார்மல் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரிலாம் நிறையா கான்செப்ட், அந்த நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதனால் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அந்த சவுண்டு தான் அதில் முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு அந்த சவுண்ட் டிசைன் ரொம்ப முக்கியம். சப்தம்னே டைட்டிலும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சவுண்டு தான் முக்கியம். அந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட் அதில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்க சவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக, அவங்க நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா வரட்டும். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. படம் இந்த மந்த் தான் வருது, பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு தான் தோணுது. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.